பயிர்க்கடன். பயிர்க்கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத பயிருக்கு மட்டும் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அது பயிருக்கு மட்டுமானது கிடையாது. இப்ப கேசிசி அப்படின்றது என்ன அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்ற வார்த்தை அதுல ஏன் கொண்டு வராங்க, அது ஏன் வந்து கிசான் லோன் அப்படின்னு ஏன் லோன் ஏன் சொல்லாம கிரெடிட் கார்டு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வங்கியில என்ன விதமான லோன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வங்கியில 2 விதமான லோன் முக்கியமாக இருக்குது. அதுல ஒன்னு கிரெடிட் கார்டு, ஒன்னு சிசி. சிசி அப்படின்றது கிரெடிட் கார்டு, இன்னொன்னு டேர்ம் லோன். டேர்ம் லோன் அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம வங்கியில போயிட்டு ஒரு டிராக்டர், விவசாயம் சார்ந்த டிராக்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த லோன் எதுக்காக கேட்கறோம், டிராக்டருக்காக கேட்கறோம். அப்போ அந்த டிராக்டருக்கான லோன் வந்து ஒரு 5 வருஷம் அப்படின்னு நம்ம கேட்கறோம். அப்படின்னும் போது அந்த லோன் 5 வருஷத்துக்கான லோனை கட்டி முடிச்ச உடனே டிராக்டர் அவங்களுக்கு சொந்தமாயிடும், லோன் முடிஞ்சிடும். அப்போ அந்த லோனோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு, தேவையானது முடிஞ்சிருச்சு. இதே பயிரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது பயிர்ன்றது ஒரு 3 மாசம் 4 மாசம் போது 4 மாசத்துக்கு ஒரு முறை மறுபடியும் 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 வங்கியில வந்து லோன் கேட்க முடியாது, விவசாயிகளால் கேட்க முடியாது. அதற்காக இந்திய அரசாங்கமானது 5 வருடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றத வருடா வருடம் ரினிவல் செய்யும் முறையில வந்து விவசாயிகளுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இனிஷியலா வந்து வங்கியில வந்து ஃபார்மர்ஸ் கிசான் கார்டு அவைல் பண்ண உடனே அதை மொத்தமா 1 லட்சம் அப்படின்னு அவைல் பண்றாங்க அப்படின்னா 1 லட்சத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடாது. விதை வாங்குறதுக்கு முதல்ல தேவையானது அமௌண்ட் எடுக்கணும், ஒரு 10,000. அடுத்தது நிலம் முழுவதுக்கு டிராக்டர் ஹையர் பண்றோம் அப்படின்னு அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வந்து எடுக்கணும். அடுத்தது உரம் வாங்குறதுக்கு என்னவோ அதை எடுக்கணும். அடுத்தது ஹார்வெஸ்டிங், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான அமௌண்ட் மட்டும் எடுக்கணும். இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வருடத்துக்கு அப்புறம் வந்து ரினியூவல் பண்ணணுமா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். கிசான் கிரெடிட் கார்டுல முக்கியமான விஷயம் 1 வருடத்துக்கு அப்புறம் வந்து கட்டி ரினியூவல் பண்றது. இது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த வருமானத்தை 4 மாதத்திலேயே வரும் இல்லீங்களா, ஒரு பயிரானது 4 மாதம் அப்படின்னும் போது 4வது மாதம் முடிஞ்சு அது வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை உடனடியா அந்த கிசான் கார்டுல செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது வட்டியானது குறைக்கப்படும். இதுதான் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்காம இயர்லி ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும், அது பண்ணா மட்டும் அந்த 4% 7% வட்டி வந்து 3% திரும்ப பெறப்பட்டு 4% வரும் குறையும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, பயன்பாடே வந்து தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான கேசிசின்றது. 2வது ஸ்கீம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட், முக்கியமான ஸ்கீம் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், தேசிய உள்கட்டமைப்பு நிதி. அப்படியானது வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து கவர் பண்ணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்வெஸ்டர், முக்கியமா அந்த ஹார்வெஸ்டிங் டைம்ல ஹார்வெஸ்டர், ஈவன் ட்ரோன்ஸ், வேர் ஹவுசஸ், கோல்டு ஸ்டோரேஜ், இது எல்லாத்துக்குமே எந்த ஒரு அடமானமும் இல்லாம கொலாட்ரல் அப்படின்னு பேங்க்ல சொன்னீங்கன்னா கொலாட்ரல் இல்லாமலே 2 கோடி வரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் 2 கோடி வரைக்கும் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் அரசாங்கமானது அரசாங்கம் கேரண்டி தரும் உங்களுக்கு. நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு கேரண்டி தருவாங்க. 2 கோடி வரைக்கும் மினிமம் எதுவும் இல்ல, மினிமம் இல்ல, மேக்ஸிமம் 2 crores வரைக்கும் கேரண்டி தருவாங்க. அதுவும் இல்லாம அந்த 1 கோடிக்கு நீங்க சப்போஸ் ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறீங்க, பெருசா கட்டுறீங்க, வேர் ஹவுஸ் கட்டுறீங்க 1 கோடிக்கு, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வரும்னா நார்மலா பேங்க்ல நீங்க ஸ்கீம் போகல, நார்மலா பேங்க்குக்கு வந்து அப்ரோச் பண்றீங்க, இந்த லோன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% விச் இஸ் 12% வரும். அதே இந்த ஸ்கீம் மூலமா போனா 9% தான் மேக்ஸிமம். சோ அதுலயே 3% குறைஞ்சிருச்சு. அது இல்லாம இயர்லி ஒன்ஸ் அந்த 9%ல 3% ஆனது திரும்ப வர வைக்கப்படும். அந்த பெனிஃபிஷியரி அந்த லோன் பாரோவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கப்படும். சோ எஃபெக்டிவா ஜஸ்ட் 6%ல ஒரு லோனை வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது இல்லாம இன்னும் பல தரப்பட்ட வங்கி திட்டங்கள் இருக்கிறது. சரி சார், ரொம்ப விளக்கமா அது என்ன மாதிரியான வகை இருக்கு, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நம்ம வந்து இப்போ விவசாயத்துக்கு அப்படின்னும் போது விவசாயிகள் பயன்பெறும் வகையில வேற ஏதேனும், அதாவது நீங்க வந்து பெரிய அளவிலான திட்டங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு விவசாயி பயன்பெறணும் அப்படின்னு சொன்னா அவர் எந்தெந்த வகையெல்லாம் வங்கிகளை பயன்படுத்தி பயன்பெறலாம்? அவங்க என்ன பர்பஸ் அப்படிதான். இப்ப விவசாயம்ன்ற போது பயிர் வளர்க்கறது மட்டும் விவசாயம் இல்ல, ஆடு வளர்க்கறது, மாடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, மீன் வளர்க்கறது, இது எல்லாமே. அதுவும் மீன் வந்து
மரைன் ஃபிஷரிஸ் பண்ற மீனவர்களுமே வந்து ஒரு விவசாயிகள் தான். இப்ப குளத்துல வந்து மீன் நம்ம வளர்க்கறோம்னா அது மட்டும் மீனவர்கள் இல்ல, மீன் விவசாயிகள் இல்ல, போட்ல போயிட்டு கடல்ல போயிட்டு உயிர் பணைய வச்சு பண்ற அவங்களும் விவசாயிகள் தான். எல்லாருக்குமான திட்டங்கள் எல்லாத்துக்கும் அவங்க அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து பகுத்து வச்சிருக்காங்க ஸ்கீம்ஸ். அது கேசிசி, இது எல்லா பர்பஸுக்குமே கேசிசின்ற லோன் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இது ஒண்ணு. இது இல்லாம இப்ப நான் மாடு வளர்க்க போறேன், மாட்டு பண்ணை வைக்க போறேன், முதல்ல அது வந்து நம்ம என்ன ஸ்கீம்ல கொடுக்கலாம், மாட்டு பண்ணை வைக்கிறது எந்த ஸ்கீம்ல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PMEGP, பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஸ்கீம்ல தரலாம். அந்த ஸ்கீம் மூலமா என்ன வந்து பெனிஃபிட் கஸ்டமர்ஸ்க்கு, என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா 35% மானியம் வரும். இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு 20 மாடு இல்ல ஒரு 10 மாடு வாங்குறேன், பிளஸ் ஷெட்டும் கட்டி எனக்கு வேணும், நான் இடம் இருக்கு, எனக்கான அந்த அனுபவம் இருக்கு, கண்டிப்பா நான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு கஸ்டமர்